How to be a good leader for my team? மிகவும் அன்பாக இருக்கிறவர் தான் ஒரு பெரிய லீடர் ஆக முடியும். இந்த வேலை தப்பாக போயிடுச்சா, ஐயோ நான் பொறுப்பு இல்லைப்பா, அவன் தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இந்த பொறுப்புங்கிற வார்த்தைக்கு கோடிக்கணக்கான பேருக்கு இதுக்கு அர்த்தமே தெரியாது. இந்த ரியலாக ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸில் மட்டும் இல்லை, எங்கேயுமே நீங்கள் ஒரு நல்ல லீடரு எப்போ எவால்வ் ஆவார்னா, மிகவும் அன்பாக இருக்கிறவர் தான் ஒரு பெரிய லீடர் ஆக முடியும். யூ நீட் டு பி அ லவபிள் பர்சன். வென் ஐ சே லவ், நிறைய பீப்புள் லவ்னா என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. லவ் அப்படின்னா ஒரு காதலன் காதலியை பார்த்து சொல்கிற லவ்வோ, இல்லை ஒரு அம்மா ஒரு குழந்தைகிட்ட வச்சுருக்கிற லவ்வோ, இது எல்லாத்துலேயுமே, அல்லது ஒரு மனுஷன் தொழில் மேலே இருக்கிற அன்போ, இல்லை ஒரு நாய்க்குட்டி மேலேயோ, இல்லை ஒரு பெட்டு மேலேயோ இருக்கிற அன்பை பற்றி நான் சொல்லலை. அன்புங்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், ரொம்ப அற்புதமான வார்த்தை. இது என்னென்னா, பொறுப்பு அப்படின்னு சொல்கிறதா நாங்கள் அன்புன்னு சொல்லுவோம். ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் லவ். தட்ஸ் த ட்ரூ எசன்ஸ் ஆஃப் லவ். The moment a manager or any human being is fully responsible, மிகவும் ஒரு பொறுப்புள்ள ஒரு மனுஷனாக நீங்கள் எப்போ மாறுறீங்களோ, you will automatically evolve into a very good leader, unbelievable leader. And when I say responsibility, the word responsibility na நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிளேம்னு நினைக்கிறாங்க. இந்த வேலை கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா நீ பொறுப்பு, இந்த வேலை தப்பாக போயிடுச்சோ, ஐயோ நான் பொறுப்பு இல்லைப்பா, அவன் தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. இந்த பொறுப்புங்கிற வார்த்தைக்கு கோடிக்கணக்கான பேருக்கு இதுக்கு அர்த்தமே தெரியாது. இந்த ரியலாக ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் யோர் எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் டு சிச்சுவேஷன். த வேர்ட் இட் செல்ஃப் ஹஸ் கேரிஸ் த மீனிங். ஆங்கில வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை, ரெஸ்பான்ஸ் எபிலிட்டி. தட் இஸ் எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் டு அ சிச்சுவேஷன். எனக்கு முன்னாடி எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான ரெஸ்பான்ஸை, நாட் ரியாக்ஷன், மைண்ட் இட். If you are able to respond to any particular situation, then you become a very good leader. அதைத்தான் பொறுப்புன்னு சொல்கிறோம், blame கிடையாது. எனி சிச்சுவேஷனுக்கு உங்களால் ரெஸ்பாண்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, you will automatically evolve into a leader. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கும் ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக நீங்கள் இருக்கணும், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது you'll be motivating your team. உங்கள் டீமில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்பாங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு சொல்யூஷன் தெரியாது, ரெஸ்பாண்ட் பண்ண தெரியாது. நீங்கள் எப்போ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண கற்றுக்கும் போது, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது you are helping them to understand how to find a solution for that particular situation. So automatically they will start respecting you. You will be the biggest motivator. ஸோ நம்ம டீமுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எப்போ நீங்கள் அந்த சிச்சுவேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்து பொறுப்பாக நீங்கள் எப்போ இருக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்லி யூ கெட் த பவர், யூ கெட் தி அத்தாரிட்டி, யூ பிகம் மோர் அக்கௌண்டபிலிட்டி. அந்த அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு வந்துடும், பவர் வந்துடும், அத்தாரிட்டி வந்துடும். ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த கீ. எந்த ஒரு சிச்சுவேஷனையும் எப்படி வேணால் போகட்டும், தப்பாக போகட்டும், பட் அந்த சிச்சுவேஷனுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகும்போது யூ பிகம் அ ட்ரூ லீடர். தட்ஸ் த கீ.